சொல்லி வைக்கிறாங்க பத்திரிக்கை வைக்கும் போது. நாங்க வந்து 1000 ரூபாய் வச்சிருக்கோம், மறக்காம அதுன்னு சொல்லி வச்சுட்டு போறாங்க. வீட்டுல வந்து அம்மா அப்பா வந்து பாத்தீங்கன்னா மொய் வச்சு நோட்ல எழுதி வச்சு பழகிட்டாங்க. என்ன பண்றாங்க, நோட்டை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல போனா கல்யாணத்துக்கு வந்து நம்ம அன்போட கூப்பிட வரல, அத வச்ச மொய்ய வந்து கூப்பிடுறாங்க. ஃபேமிலியோட வராட்டினாலும் பரவாயில்ல, நீங்க மட்டும் வந்துருக்கு ப்ரோ. இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு மொய் அப்படிங்கிறது தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் இந்த ஜென்ரேஷனுக்கு. ஏன்னா சும்மா போயிட்டு ஒரு வாழ்த்து விஷ் பண்ணிட்டு வந்தோம்னா போதும்னு தோணுது. கேக் வெட்டிட்டு ஒரு கிஃப்டை கொடுத்துட்டு வந்த மாதிரி தோணுது. மொய் தேவைன்னு தோணுது. பாத்தீங்கன்னா மொய் வைக்கிறத இப்ப வரவேற்கிறீங்களா இல்ல வெறுக்கிறீங்களா? வெறுத்துதான் வைக்கலன்னு வச்சுங்க, நம்மள வந்து தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. வச்சேன் ஐயா வரவே இல்லை கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அந்த மாதிரி பேசுறாங்க. ஓகே ப்ரோ, இப்போ இந்த மாசத்துல ஏதாவது மொய் வைக்க போகணுங்க நீங்க? தை மாசம் வச்சாகணும் ப்ரோ. கல்யாணம் வைப்பாங்க இந்த மாசம், கண்டிப்பா போய் ஆகணும். நம்ம காசெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? சம்பளத்துல இப்பதான் போட்டாங்க சம்பளம். பேசிட்டு இருக்கோம் வீட்டுல, பேசிட்டு இருக்கோம். ஒய்ஃப் நான் 2 பேர் தான் இருக்கும், பேசிட்டு இருக்கோம். இப்பதான் எவ்வளவு மொய் வைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டுருக்கீங்க? அதுக்கே தனியா காசு ஒதுக்கி வச்சிருக்கோம். தனியா எல்லாத்தையும் பிரிச்சாச்சு. இப்போ சம்பளத்துல இருந்து வட்டி பணத்துக்கு எவ்வளவு, மொய்க்கு எவ்வளவு, அந்த மாதிரி பிரிச்சாச்சு. வந்தா வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அம்மா வந்து வந்துருக்காங்க. நீங்க இப்ப இல்ல, நீங்க வந்து வந்துருங்க